நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி தர போகிறீங்க சார்? நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த 19th சண்டே வர சண்டே 19 May 2024க்கு வந்து புக் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு 200 ரூபா per square feet-க்கு டிஸ்கவுண்ட். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரியில் தாங்க இருக்கோம். கூடுவாஞ்சேரி காயராம்பேடு பக்கத்தில் இருக்க கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட மதர்ஸ் லேண்டில் தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவுக்கு நல்லா சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மதர்ஸ் லேண்டோடைய ஃபேஸ் 3 வந்து பார்த்திங்கன்னா கமிங் 19th வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த மதர்ஸ் லேண்டில் அந்த ஃபேஸ் 3 per square feet வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஸ்பெஷலாக ஆஃபர்ஸ் எதனா இருக்கா, இந்த மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கூடுவாஞ்சேரி வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டோடைய ஒரு அப்புன்னே சொல்லலாங்க. டே பை டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குடியேறதுக்கு இல்லை இடங்கள் வாங்கிட்டே இருக்காங்க. ஃப்யூச்சரில் இங்கே லட்சக்கணக்கான பேர் கண்டிப்பாக குடி வருவாங்க. அதுக்கு நிறைய மெயின் ரீசன்ஸ் இங்கே வந்து இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நியூ கோயம்பேடு அப்படின்னு சொல்கிற கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபியூ மினிட்ஸில் தான் பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் இருக்கிறதுனால இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா டே பை டே டெவலப் ஆகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மதர் ஸ்டாண்டை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க, என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் உள்ளே இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்தீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மதர்ஸ் லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தோம். இப்போ திருப்பி மதர் லேண்டில் நம்ம வீடியோ போகிறதுக்கான காரணம் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார். நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் 2க்கான வீடியோ பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நிறைய ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. இப்போ ஃபேஸ் 3 வந்து இந்த வாரம் 19 May 2024 அன்றைக்கி மார்னிங் ஒரு 9 o'clock வந்து லான்ச்சிங் ஆரம்பிக்கிறோம். அதுக்கான வீடியோ தான் சார். இப்போ கரெக்டாக நம்ம மதர்லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, மதர்லேண்டுக்கு எப்படி வரலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம கிறிஸ் ஹவுசிங்கோட மதர்லேண்ட் பார்த்தீங்கன்னா காயரம்பேடுன்ற ஏரியா லொக்கேட் ஆகிருக்கு. இது கூடுவாஞ்சேரிக்குள்ள ஒரு ஏரியா. நம்ம கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4.5 kilometers நம்ம சைட்டில் ரீச் ஆகிடலாம். இந்த பக்கம் திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 kilometers இருக்கும். ஸோ உங்களுக்கு மெயின் வந்து கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரத்துக்கு ஹார்ட்லி 5 to 10 minutes. ஓகே சார். இப்போ வந்து மதர்லேண்ட் பற்றி சொல்லிட்டீங்க. இப்போது நம்ம கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷமாக இருக்குது, எங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம், அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஹோல்சேலாக பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு 5 years-ஆக நாங்களே ஓனாக லேஅவுட் டெவலப் பண்ணி ஒரு எக்கனாமிக் டிவிஷனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த லேண்டு இப்போ ரீச் ஆகிற அளவுக்கு கிட்டத்தட்ட 6 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ஹாப்பி கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. இது இங்கே மட்டும் சென்னையில் மட்டும்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மெயினாக வந்து இப்போது அப்கமிங் வந்து கூடுவாஞ்சேரி சென்னை ஆக போகுது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். சென்னை வந்து சிஎம்டி 3rd பிளானிங்கில் வந்து சென்னைக்கான அப்ரூவல் இருக்குது கூடுவாஞ்சேரி. அதாவது கூடுவாஞ்சேரி மேலே ஒரு கண் இருக்குன்றீங்க. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மூவ் ஆனது நிறைய இது உங்களுக்கு தெரியும். ஸோ அது சுற்றி இருக்கிற ஒரு 10 kilometers பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ஒரு பெரிய பங்களிப்பை கொடுக்குது. ஸோ அதனால் இங்கே இப்போது மினிமலில் கிடைக்கிற லேண்டு நம்ம கிறிஸ் ஹவுசிங்கில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இதே கூடுவாஞ்சேரியில் இந்த ஒரு இது மட்டும்தான் கிறிஸ் ஹவுசிங் வந்து மதர்லேண்ட் மட்டும்தான் இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா சார்? இல்லை, இது நம்ம ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இல்லை, இது வந்து 2வது ப்ராஜெக்ட். ஆக்சுவலி வந்து காஸ்மோ சிட்டின்ட்டு கன்னிவாக்கத்தில், இதே கூடுவாஞ்சேரியில் அடுத்த ஷாப்பிங் கன்னிவாக்கத்தில் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து எல்லா ஃப்ளாட்ஸும் முடிஞ்சு வீடுகள் கட்டி மக்கள் உள்ளே வந்து நான் உங்களுக்கு அந்த இதையும் வீடியோ காமிக்கிறேன், அதை பாருங்கள். நம்ம கிறிஸ் ஹவுசிங்கோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் தான் இந்த காஸ்மோ சிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடுங்க வந்து கட்டி குடியேறிட்டாங்க. இதே மாதிரி தான் வந்து மதர்லேண்டும் இன்னொரு 6 to 7 months டெவலப் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கணும்னு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர்லேண்ட் வந்து மொத்தம் எத்தனை ஃபேஸாக இருக்குது, மொத்தம் எத்தனை ஏக்கர் சார்? மொத்தம் 50 acre ப்ராஜெக்ட் சார் இது. 50 acre. ஆமாம். ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் 1 வந்து 220 ஃப்ளாட்ஸ் போட்டோம். மார்ச்சில் ஏப்ரல்லே எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபேஸ் 2 வந்து ஒரு 50 ஃப்ளாட்ஸ் போட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஃப்ளாட்ஸ் தான் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இப்போ வந்து ஃபேஸ் 3 ஒரு 180 ஃப்ளாட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே சார். நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்க இடம் தான் இப்போ ரோடு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? ஓகே. இந்த இடம் தான் ஃபேஸ் 3க்கு வரப்போகுது. அதாவது இப்போ லான்ச் பண்ண போகிறது வந்து இந்த ஃபேஸ் 3 தான். ஓ, அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இப்போது இந்த ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3 மொத்தம் எத்தனை ஃப்ளாட்ஸ் சார் இருக்குது இந்த ஃபேஸ் 3ல்? ஃபேஸ் 3ல் மொத்தம் 180 ஃப்ளாட் வந்து பண்ணியிருக்கோம்.
இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும். ஓகே சார். இப்போ அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரைஸு சார். பர் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்? நம்ம ஃபேஸ் 2 1900 சொல்லியிருந்தோம். இப்போது ஃபேஸ் 2 என்னவா இருக்கும், நீங்கள் ஃபேஸ் 3 என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 2200 2300 எக்ஸாக்டாக. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2200. ஸோ அதை தான் இப்போது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. அதான் சார், நான் அதான் கேட்கலான்னு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி தர போகிறீங்க சார்? நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த 19th சண்டே, வர சண்டே 19 May 2024 வந்து புக் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு 200 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டிஸ்கவுண்ட். அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200 வந்து ஆஃபர் டிஸ்கவுண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. அதாவது வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வந்து 1900 வந்து ஃபேஸ் 2 போட்டோம், 2000க்கு வந்து உங்களுக்கு ஃபேஸ் 3 கிடைக்க போகுது. அப்ரூவல்லாம் எப்படி சார் நம்ம பிளாட்டுக்கு? நம்ம வந்து டிடிசிபி அப்ரூவ்டு தான் இருக்குது. ஃபேஸ் 1 ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஒரு 200 கிட்ட முடிஞ்சிச்சு. ஃபேஸ் 2 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஃபேஸ் 3க்கும் டிடிசிபி அப்ரூவ்டு வந்தாச்சு. ஓகே சார். இப்போ அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியில் ஒரு லோனு, ஒரு இஎம்ஐ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோடைய மதர்லேண்டில் வந்து பேங்க்கோடைய லோன்லாம் எவ்வளோ % அவைலபிள் சார்? கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் லோன்ஸ் வந்து ஒரு 80% வரைக்கும் கஸ்டமர்ஸ்க்கு பண்ணி தரும். ப்ளஸ் வந்து 20 பேங்க்ஸோட டைப் இருக்குது நம்மகிட்ட. இந்த சண்டே வந்து பேங்க் பர்சன்ஸும் சைட்டுக்கு வரதுனால சண்டே சைட்டுக்கு வர கஸ்டமர்ஸுக்கு லைவாக வந்து நீங்கள் அங்கேயே அப்ரூவல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். சண்டே வந்து டபுள் டமாக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரைஸ்லேயும் டிஸ்கவுண்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் புக் பண்ண உடனே வந்து உங்களுடைய லோன் ப்ராசஸிங்கும் வந்து இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே சார். அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு, 40 ஃபீட் ரோடு, நல்லா வைட் ரோடு கொடுத்துருக்கோம் உள்ள. ஸ்ட்ரீட் லைட், சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து எல்லாத்துலேயும் உள்ள இன்ஸ்டால் பண்ணுறோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3க்கும் இன்ஸ்டாலேஷன் வரும். இது பெரிய வாட்டர் டேங்க் ஒன்று உள்ளே வரப்போகுது. அது ஈச் அண்ட் எவ்ரி பைப் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு உள்ள ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ளாட்டுக்குமே கிடைக்கும். ஃப்ரீயா சார் அது? ஆமாம், அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ப்ளஸ் வந்து பெரிய பெரிய பார்க் இருக்குது. அது உள்ளே வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஆக்டிவிட்டி, ஓல்டேஜஸ்க்கு வாக்கிங் பார்த்து, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உள்ளே வந்துடும். எல்லா ஃபேஸுக்குமே வந்து பார்க்கு வந்து அவைலபிள் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியாக மாறதுக்கான இது சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். பின்னாடி நீங்கள் பார்த்துருக்கு எல்லாமே வந்து வீடுகள்லாம் கட்டி குடியேறிட்டாங்க. நம்மளுடைய சைட் அந்த காம்பவுண்ட் வால் இருக்கிற வரைக்குமே நம்ம சைட்டு தான். ஸோ உள்ளே வந்து ஆல்ரெடி வந்து வீடுங்களாம் கட்டின்னு இருக்காங்க. சார், இப்போது நம்ம சைட்லேருந்தே மெயின் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் என்ன இருக்குது சார்? ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நம்ம இங்கேருந்து ஒரு 10 to 15 minutes ட்ராவலில் வந்துடும். ஸோ அங்கேருந்தே நமக்கு எல்லா ஊருக்கான பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்கும். எஸ்பெஷலி கூடாஞ்சேரிக்கு உள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரூட்டு வந்து இப்போ இங்கே கனெக்டிவிட்டி உள்ளே வருது. அதாவது அந்த பாண்டிச்சேரி ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் வந்து கனெக்டிவிட்டி வருது. அதனால வந்து உள்ள பஸ்ஸஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ், ஆல்ரெடி பஸ்ஸஸ் இருக்குது, இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம இங்கே பார்க்குற மெயின் ரோட்டில் இங்கேருந்து நம்ம எஸ்பி கோயில் வரைக்குமே உள்ள கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரு 10 to 15 minutes ட்ராவல். ஸோ இதுக்கான கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு இருக்கும். இந்த பக்கம் திருப்பூரூர் போகிறதுக்கும் இருக்குது, வண்டலூர் போகிறதுக்கும் இருக்குது, ஜிஎஸ்டி ரோடுக்குமே இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன சார் இருக்குது இது சுற்றி? ஸ்கூல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பப்ளிக் லைக் பண்ணுற ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து கூடாஞ்சேரியிலையும் இருக்குது. வேலம்மாள் சிபிஎஸ்சி வித்யாசிரம், வேலம்மாள் வித்யாலயா, எஸ்ஆர்எம் பப்ளிக்கு, அப்புறம் வந்து மாதா காலேஜ், அப்புறம் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஆர்எம், இது மாதிரி ஏகப்பட்ட கிறிசன்ட் காலேஜ் எல்லாமே நம்ம சைட்டுக்கு வர வழியிலே இருக்குது. சைட்டுக்கு வர வழியிலே இருக்குது. ஃப்யூச்சரில் உள்ளே கூட வரலாம். நம்மதுலேயே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி எதனா இருக்கா சார்? ஹாஸ்பிட்டல்ஸு நம்ம ஜிஎஸ்சி ரோட்லேயும் இருக்குது, நமக்கு உள்ளேயே வந்து கிளினிக்ஸ் நிறைய இருக்குது. நம்ம ஒரு இடம் வாங்குகிறோன்னா 3 விஷயம் முக்கியங்க. 1 லொக்கேஷன், 2வது லொக்கேஷன், 3வது லொக்கேஷன். கோயம்பேடில் பஸ் ஸ்டாண்டு வரும்போது மிஸ் பண்ணவங்க எல்லாருமே இப்போ கூடாஞ்சேரியில் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து இன்னொரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே பெரிய டெவலப்மெண்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் 2000 ரூபா, 2200 ரூபா, வித்தின் 1 இயருக்குள்ளே உங்களுக்கு 3000, 3500 ரூபா கூட வரக்கூடிய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம சைட்டு பார்த்திங்கன்னா 50 acres ப்ராஜெக்ட் இது.
இதில் எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ளே இருக்குது. குறைஞ்சது ஒரு 300 வீடு வந்தாலே இது ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப்பாக இருக்கும். அதாவது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் மாதிரி இருக்கும். ஊர் மாதிரி ஒரு ஊரே ஒரு கிறிஷ் ஹவுசிங் வந்து ஒரு ஒரு ஊரை க்ரியேட் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு. நீங்கள் உள்ளேயே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துடும் உங்களுக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பிளாட். இது நம்மக்கிட்ட ஃபேஸ் 1லேயும் நிறைய என்ஆர்ஐஸ் வாங்கியிருக்காங்க, ஃபேஸ் 2லேயும் நிறைய என்ஆர்ஐஸ் வாங்கியிருக்காங்க. டவுன் டுவர்ட்ஸ் ஒரு 2 or 3 years பொறுத்து நீங்கள் உள்ளே வரும்போது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய ஒரு டவுன்ஷிப்பாகவும் இருக்கும் இது. நிச்சயமாக இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு வந்து 200% அப்ரிஷியேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ஆர்ஐஸ்க்குமே நம்ம லோனும் பண்ணித்தரோம். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்னங்கிறத வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பிளாட்ஸ். இது வர சண்டே வந்து சைட் விசிட் இருக்குது. என்னுடைய நம்பர் கீழே டிஸ்பிளே பண்ணுறேன். என் நேம் செந்தில்நாதன். இதில் நான் வந்து மார்க்கெட்டிங் டைரக்டராக இருக்கேன் நான். நீங்கள் எந்த டைம் வேணால் எனக்கு கால் பண்ணலாம் சைட் விசிட்டுக்காக. மேலே விவரங்கள் நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்பிளேயில் என் நம்பர் இருக்கும், நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.